வினையை விட அம்மாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஆண்டவா, நீதான் என்ன நடந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தியை இவங்களுக்கு கொடுக்கணும். அம்மா, காஃபி குடிங்க. இல்லம்மா, நீ குடி. அம்மா ப்ளீஸ், இப்படி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சா நான் என்னதான் செய்யறது? எனக்கு மனசு சரியில்லை மித்ரா, சாப்பிட பிடிக்கல, வேண்டான விட. அப்படிலாம் விட முடியாதுமா. நீங்க இப்படி சாப்பிடாம இருந்து நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் உங்க பையன் வந்து என்னதான் கேட்பாரு, ஏன் மித்ரா எங்க அம்மாவை சரியா பாத்துக்கலையான்னு. இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க? என்னம்மா, ஏன் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இத புடிங்க, காஃபி குடிங்க. குடிங்கம்மா. நீ எப்படி மித்ரா இவ்ளோ தைரியமா இருக்க? உனக்கு வருத்தமாவே இல்லையா? இருக்குதாம்மா, ஆனா அதுக்கு என்ன செய்யறது? இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. ரெண்டாவது, வினைக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அதனால எனக்கு நெகட்டிவா எதையும் யோசிக்கவே தோணல. நீங்களும் தேவையில்லாம எதுவும் யோசிச்சு பயப்படுறதை விட்டுட்டு நம்பிக்கையோட இருங்கம்மா. அம்மா, இதுவும் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், நம்ம நம்பிக்கைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதனால உங்க பையனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க நம்புங்க. அவருக்கு எதுவும் ஆகாதுமா. ரொம்ப நன்றிமா. எனக்கு நன்றியெல்லாம் எதுக்குமா? நான் எப்படி பார்த்தா நான் தான் உனக்கு ஆறுதல் சொல்லணும், ஆனா நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. எனக்கு நேத்து அவர் திடீர்னு மயங்கி விழுகவும் ரொம்ப பயமாதாமா இருந்துச்சு. ஆனா அப்புறம் தான் யோசிச்சேன், நாம நம்பிக்கையை விடாத வரைக்கும் நம்மள தாண்டி எதுவும் நடக்காது. எப்போ நாம அந்த நம்பிக்கையை இழக்கிறோமோ அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு தோணுச்சு. இப்போ நான் 100% நம்புறேன், வினைக்கு எதுவும் ஆகாது. நீங்களும் நம்பணும். சரிம்மா, நீங்க காஃபி குடிச்சிட்டு இருங்க. நான் போய் டாக்டர் ஏதாவது சாப்பிட்டாரான்னு பார்த்துட்டு அவருக்கும் போய் காஃபி கொடுத்துட்டு வரேன். ஓகே தான் டாக்டர், மார்னிங் ஆயிடுச்சுல்ல. வினைக்கு இன்னும் கான்ஷியஸ் வரல, அதான் கொஞ்சம் பயந்துட்டாங்க. நானும் தான். நானும் மார்னிங் கான்ஷியஸ்க்கு வந்துருவான் தான் நினைச்சேன். இன்னும் வரல, அதான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. ஆனா worry பண்றதுக்கு எதுவும் இல்ல மித்ரா, நீ பயப்படாத. வினய் கேஸ்ல பிரச்சனையே அவன் சீரியஸ் ஆகுற வரைக்கும் நமக்கு எந்த சிம்டம்ஸும் காட்டாம திடமா இருக்கிற மாதிரியே இருக்கிறது தான். அது கொஞ்சம் கொஞ்சமா அவன் பாடி பேட்டர்ன் என்னன்னு புரியறதுக்கே இவ்வளவு நாளாச்சுமா.
நான் இப்பதான் என் ஃப்ரெண்டு சாக்னு ஒரு டாக்டருக்கு வினய் ரிப்போர்ட்ஸ் அனுப்பியிருக்காமா. அவன் ஒரு ஆன்காலஜிஸ்ட், நிறைய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். லெட்ஸ் see அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். ஓகே டாக்டர். நீங்களும் நைட் எதுவும் சாப்பிடாம தான் இருந்திருப்பீங்க, அதான் காஃபி கொண்டு வந்திருக்கேன். ஆ, தேங்க்ஸ்மா. ஏமா, நீயும் வாசுகியும் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம்ல? ஷியோர் டாக்டர், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறோம். வசந்தி ஆண்டி வரேன்னு சொன்னாங்க, அதான் வெயிட் பண்றோம். சரிம்மா. ஓகே டாக்டர், நான் வெளியே வெயிட் பண்றேன். ஆ, டாக்டர், வினய்க்கு எதுவும் ஆகாதுல்ல? அவனுக்கு எதுவும் ஆகாதுமா, எதுவும் ஆகாது. அதுக்காக தானே நான் போராடிட்டு இருக்கேன். அவனுக்கு எதுவும் ஆகாதுமா. ம். ஆண்டவா, இதுக்குதான் என்ன இங்க வர வச்சியா? இதுக்குதான் என்ன அவர் கூட சேர்த்து வச்சியா? அவர் ஒவ்வொரு தடவை மயங்கி விழறப்பவும் அதை நான் தான் பார்க்கணுமா? என்ன கொடுமை இது! என்ன இது? இவ இப்படி அழுதுட்டு இருக்கா? ஏன் இவளுக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருது? மித்ரா, தீபா, மித்ரா, மித்ரா, ப்ளீஸ் அழாத மித்ரா. என்னால முடியல தீபா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண, என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறேன். ஆமா மித்ரா, நீ நல்லவதான். ஆனா உனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தான் எனக்கும் தெரியல. மித்ரா, நீ அழாதடி ப்ளீஸ். வினய இப்படி சுயநினைவே இல்லாம இருக்கிற இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல. புரியுது மித்ரா, ஆனா இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியும் தானே? அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சொல்ல போனா வினய் சார் இப்ப நம்ம எதிர்பார்த்ததை விட சேஃப் ஜோன்ல தான் இருக்காரு. நீ கவலைப்படாத மித்ரா. இல்ல தீபா, என்னால் தான் இதெல்லாம் ஆச்சு. வினய்க்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம். ஏய், லூசு மாதிரி பேசாத மித்ரா. வினய் சாருக்கு உன்னாலே கேன்சர் வந்துச்சு. மித்ரா, நீ ஒன்னும் அவரை உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணா அவரை தான் பண்ணணும்னு நினைச்சு பண்ணிக்கல. ஓ, ஒரு சிச்சுவேஷன்ல வேற வழி இல்லாம அவரை கல்யாணம் பண்ண. இந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் மித்ரா, நீ ஃபர்ஸ்ட் அத ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு நீ எப்படா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு நீ பழைய மித்ராவா உன் வீட்டுக்கு போய் நிம்மதியா இருப்பேன்னு இருக்கு. நீ என்னடான்னா என்ன பாக்குற? அதான உன் பிளானு? வினய் சார் இருக்கிற வரைக்கும் ஒய்ஃபா வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு போகணும் தானே நீ நினைச்ச? இப்ப என்ன புதுசா உட்காந்து பொண்டாட்டி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏய், அமைதியா இரு மித்ரா. கண்டதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. அப்படிலாம் இருக்க முடியாது தீபா, அப்படிலாம் இருக்க முடியாது. ஆமா, என் சிச்சுவேஷனுக்காக எல்லாம் தெரிஞ்சுதான் அவரை கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணம் கல்யாணம் தானே. அதுவும் வினய் மாதிரி ஒரு பையன் யாருக்கு கிடைப்பாங்க சொல்ல?
வாசுகி அம்மா தான் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்பிக்கையும் அன்பும் தான் அவனை காப்பாத்தும் காப்பாத்தும்னு. அப்பெல்லாம் கூட நான் அதை பெருசா நம்பல. ஆனா இப்போ எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன தோணுது உனக்கு? நான் அன்னைக்கே சொன்னல, கல்யாண புடவை கிழிஞ்சது, தாலி நழுவுனதெல்லாம் அபசகுணமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு நான் சொன்னல. நீதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன. இப்ப பார்த்தல என்ன ஆச்சுன்னு. மித்ரா, எதையும் நீ கனெக்ட் பண்ற. ரெண்டுத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. இல்லடி, எனக்கு அப்படி தோணல. அவருக்கு இப்படி ஆக போதுன்னு கடவுள் எனக்கு காட்டி கொடுத்திருக்காரு. இவ என்ன இப்படி ஆயிட்டான்? இப்ப இவ இருக்க நிலைமையில ஆர்கியூ பண்றதெல்லாம் வேண்டாம். பேசாம அவ போக்கிலே போவோம். சரி மித்ரா, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ அழாத, கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். தீபா, நீ நர்ஸ் தானே? வினய் எப்படி இருக்காரு? உண்மையை சொல்லு தீபா. ஹே, நல்லாதான் இருக்காரு மித்ரா. மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா எல்லாமே நார்மல் ஆயிடும். அது வரைக்கும் தான் பிரச்சனை. நீ ஃபர்ஸ்ட் பயப்படாத. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அண்ணா, டாக்டர் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரே. ஹே, பிரச்சனைனா நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. மயக்கம் தெளிஞ்சிட்டா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா மித்ரா. என்ன இது? ஏதோ வேற வழியே இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கான்னு நினைச்சா இவ இவ்ளோ சீரியஸா இருக்காளே. அம்மா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். அக்கா, வினய் எப்படி இருக்காங்கா? கண்ணு முழிச்சிட்டானா? இல்ல வசந்தி, இன்னும் அப்படியேதான் இருக்கான். எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. இந்த டாக்டர் என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறாங்க போல இருக்கு. உங்ககிட்ட உண்மையை சொல்லாம எப்படிக்கா மறைப்பாங்க? வினய்க்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதனாலதான் சொல்லாம இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க. வினய் சீக்கிரம் கண்ணு முழிச்சு நம்ம எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிருவான். மித்ரா, டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல, அம்மாவை சாப்பிட சொல்லுங்க. மித்ரா, அப்படியெல்லாம் சொல்லாத. நைட்ல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. இப்படி வெறும் வயித்தோட இருக்கிறது நல்லதில்ல. போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. 2 இட்லி சாப்பிட்டா தெம்பா இருக்கும். எதுக்கு வசந்தி டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு வந்த? நாங்க என்ன சாப்பிடக்கூடிய நிலைமையிலயா இருக்கோம்? டீ குடிக்க கூட பிடிக்க மாட்டேங்குது வசந்தி. ஆண்டி, சிஸ்டர் கிட்ட கேட்டேன், வினய் இன்னும் கண்ணு முழிக்கலையாமே. அவனோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு மயங்கி விழுந்தப்ப கூட உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து எல்லார்கிட்டயும் சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டான்ல. இப்ப மட்டும் என்னாச்சுன்னு தெரியல. நேத்து வந்து வினய பாத்துட்டு போனதுல இருந்து எனக்கு தூக்கமே இல்ல ஆண்டி, மனசே சரியில்லை. அதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ண சொல்லி எடுத்துட்டு வந்தேன். உனக்கு எதுக்குமா தேவையில்லாத இந்த சிரமம் எல்லாம்? அதான் வசந்தி இருக்கால்ல, அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. ஏன் ஆண்டி, நான் உங்களுக்கு டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வரக்கூடாதா? வினய்க்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கலன்னா நம்ம 2 குடும்பத்துக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க வேணா எங்களை யாரோன்னு நினைக்கலாம், நான் அப்படி இல்ல. இன்னொரு வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகி போனாலும் இந்த குடும்பம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? எனக்கு மட்டும் உன் மேல பாசம் இல்லையா என்ன? நீ எப்பவுமே எங்க வீட்டு பொண்ணுதான். மித்ரா, உன்னை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நைட்டு நீ தூங்குனியா இல்லையா? அழுது அழுது முகம் எல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு பாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது மித்ரா. நாங்கெல்லாம் எப்பவுமே உன் கூடவே இருப்போம். நீ தைரியமா இருக்கணும். உன்னோட தைரியம் தான் எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுக்கும்.
நான் வினய கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா கூட பெருசா வலிச்சிருக்காது மித்ரா. ஆனா யாருன்னே தெரியாத நீ இந்த குடும்பத்துக்காக இவ்ளோ பெரிய தியாகத்தை பண்ணி இருக்க. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றது? நிஜமாவே தாரா தானா இது? என்ன திடீர்னு இப்ப என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி பேசுறா? நிஜமாவே என் மேல கரிசனம் வந்துருச்சா என்ன? உண்மையிலேயே நீங்க என்கிட்ட இவ்ளோ அக்கறையா பேசுறது எனக்கு ஆறுதலா இருக்கு. இந்த குடும்பத்துக்கு நான் யாரோ இல்ல. நீங்க வினய் மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் இவ்ளோ பாசம் காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. என்ன திடீர்னு நான் யாரோ தேர்ட் பர்சன் மாதிரி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருந்தவங்க தானே. இடையில சில கசப்பான சம்பவங்கள் நடந்து போச்சு. அதையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் நம்ம ரெண்டு குடும்பமும் பழைய மாதிரி வரணும். அதுதான் என்னோட ஆசை. நீ இவ்ளோ மெச்சூர்டா பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு தாரா. இந்த பக்குவம் வந்துருச்சுல, இனிமே நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட வராது பாரு. அப்ப எழுந்து வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். அட வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க வாங்க. பயங்கரமான ஆளா இருக்காளே. என்னால முடியாதத இவ பேச்சிலேயே மயக்கி சாதிச்சிட்டாளே. சாப்பிட கூட்டிட்டு போயிட்டாளே. தாரா, நில்லுங்க ஒரு நிமிஷம். நீங்க தான் தாரான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். வினய் மேரேஜ் அன்னைக்கு உங்களை பாத்திருந்தாலும் யாரோன்னு நினைச்சு இருந்துட்டேன். நான் யாருன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களே, ரெண்டு குடும்பமும் பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்கன்னு. அந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி தான், வினயோட சித்தி. ஓ, நீங்க தானா அது? வினய் உங்களை பத்தி சொல்லிருக்கான். நீங்க மும்பைல இருந்தீங்கல்ல? ஆமா, வினய் கல்யாணத்துக்காக தான் நாங்க சென்னைக்கு வந்தோம். இப்ப இங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இப்ப நீங்க வினய் வீட்ல தான் இருக்கீங்களா? உண்மைய சொல்லணும்னா எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல தாரா. ஏதோ வேலைக்காரி மாதிரி அந்த வீட்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நமக்குன்னு ஒரு தனி வீடு இருந்தா தானே நாம நினைச்ச மாதிரி இருக்க முடியும். இவங்க எதுக்கு நம்மள தேடி வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? ஐயோ, நான் ஒருத்தி தேவையில்லாம என் புலம்பல் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க வினய கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டோன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு எப்படி பதில் சொல்றதுனே தெரியலங்க. அந்த நேரத்துல அப்பா அம்மா வந்து எனக்கு சரியான அட்வைஸ் கொடுக்காததால நான் அப்படியே குழம்பி போயிட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் வினய கல்யாணம் பண்ணிக்காம போனது நல்லதுக்கா கெட்டதுக்கானே எனக்கு தெரியல. இவ என்ன சொல்ல வரானே புரிஞ்சுக்க முடியலையே. வினய கல்யாணம் பண்ணிக்காம விட்டதை நினைச்சு சந்தோஷப்படுறாளா, இல்லனா மிஸ் பண்ணிட்டோன்னு நினைச்சு வருத்தப்படுறாளா? நீ என்ன சொல்ல வரேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது தாரா. ஆனா நீ வினய கல்யாணம் பண்ணிருந்தா மித்ரா இப்ப இருக்கிற நிலைமையில தான் நீயும் இருந்திருப்ப. யாரா இருந்தாலும் அது கஷ்டம் தானே. என்ன கேட்டா அந்த கடவுள் சரியான நேரத்துல வந்து உன்னை காப்பாத்திட்டாருன்னு தோணுது. ஆனா இந்த மித்ரா போடுற ஆட்டம் இருக்கு பாரு, பா தாங்க முடியல. ஒன்னா நம்பர் ஃப்ராடா இருக்கா. அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சு நடிச்சு எல்லாரையும் மயக்கிடுறா. நீ இருக்க வேண்டிய இடத்துல யார் வந்து இருக்கணும்னு எழுதி இருக்கு பாரு. ஆண்டி, மித்ரா ஃப்ராடுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன பண்ணா அவ? ரொம்ப ஆர்வமா இருக்காளே. நான் நினைச்சது சரிதான் போல. இவகிட்ட எதையுமே சொல்லக்கூடாது, இப்படியே சமாளிச்சிடணும். அதை விடுமா, அது என்னோட பாடு. அதான் சொல்றேன், வினய கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்னு நீ ஒன்னும் வருத்தப்படாத. எல்லாம் நல்லதுக்கு தானே நினைச்சுக்கோ. ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இவங்க நம்மள ஆழம் பாக்குற மாதிரியே இருக்கே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பேசணும். அது தெரியல. நான் தான் சொன்னேனே, வினய கல்யாணம் பண்ணிக்காம மிஸ் பண்ணது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியலன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அத காலம் தான் சொல்லணும்.
பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாளே. உண்மையிலேயே இவளுக்கு வினய் மேல அக்கறை இருக்கா இல்ல நடிக்கிறாளான்னு தெரிஞ்சுக்க முடியலையே. பாப்போம் எங்க போயிட போறா. அந்த ஃபேமிலில நமக்கு தகுந்த மாதிரியான ஆளு இவங்க தான்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தா இவங்கள வச்சே அங்க நிறைய சாதிக்கலாம் போலயே.